తనకు ఎమ్మెల్యేల మద్దతు ఉందని స్పష్టం చేశారు తమిళనాడు ఆపద్ధర్మ సీఎం పన్నీర్ సెల్వం. త్వరలోనే ఎమ్మెల్యేలతో గవర్నర్ను కలుస్తానని తెలిపారు. అన్నాడీఎంకేను వీడి కొత్త పార్టీ పెట్టబోనని స్పష్టం చేశారు. జయ మృతి మీద తనకు అనుమానాలున్నాయంటున్న పన్నీర్ సెల్వంతో మా ప్రతినిధి దినకర్ ఫేస్ టు ఫేస్. మనతో ఉన్నారు తమిళనాడు సీఎం ఓ పన్నీర్ సెల్వం. సార్, వేర్ ఫ్రమ్ హైదరాబాద్. సార్, టుమారో గవర్నర్ ఈస్ గోయింగ్ టు కమ్ చెన్నై. ఆర్ యూ గోయింగ్ విత్ యువర్ ఎమ్మెల్యేస్ అండ్ ఆస్కింగ్ హిమ్ టు పుట్ ఏ ஃப்ளோர் டெஸ்ட்? நான் கவர்னரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து செல்கின்ற நிலை ஏற்படாது. சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது கவர்னர்கள் எனக்கு சட்டமன்றத்தில் உங்களுடைய பலத்தை நிரூபிங்கள் என்று சொன்னால் நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்பொழுது நான் உறுதியாக நிரூபிப்பேன். எனக்கு ஆதரவு இருக்கிறது என்ற நிலையை நான் தெரிவிப்பேன். சார், திமுக பிஜேபி கூட சேர்ந்து அதிமுகவோட பார்ட்டின்னு எல்லாம் ஒரு குற்ற பண்ணுறது சின்னம்மா வந்து அலிகேஷன் பண்ணிட்டார் உங்கள் மேலே. ஸோ இதுக்கு நீ என்னோட சம்மதம் வேணும் சார்? அது முகாந்திரம் இல்லாத ஆதாரமற்றாத குற்றச்சாட்டு. எந்த நிலைக்கும் நான் அந்த நிலைக்கு போக மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நிறைய நாள் இந்த చాలా சைலண்டா இருக்குது. நீ ஒரே ஒரு தடவை நேத்திலிருந்து பரஸ்ட் ஆகிட்டு எல்லா நிஜம் உண்மையும் சொல்லிட்டார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். சடன்லி எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுங்க? சடன்லி ஒரே தடவை சடன்லி இப்படி மாதிரி நீ பேசுறதுக்கு காரணம் என்ன சார்? நான் நேற்று இரவிலிருந்து இன்று வரை அதற்குரிய காரணத்தை விளக்கமாக பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களும் செய்தியாளர்களும் விரிவாக கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் அறிந்து புரிந்து அதைவே என்னுடைய பதிலாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். கடைசியில் மேடம் ஜெயலலிதா மேடம் நீ எப்படி பார்த்துருக்காரா? அவரோட மேடமோட டெத் மேலே என்கொயரி கமிஷன் போடுறேன்னு சொல்கிறாரு. அது என்னைக்கு நீ கமிஷன் போடுறாரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கடைசியில் நீ எப்போ அம்மான்னு பார்த்துருக்கா சார்? கடைசியாக நான் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுவதற்கு முதல் நாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றுதான் தலைமை செயலகத்துக்கு வந்து வீடு திரும்புகின்ற பொழுது நான் கூடவே இருந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அங்கே மற்ற அமைச்சரோடு நான் இருந்தேன். அப்பொழுதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நான் நேரடியாக பார்த்து அவர்களும் குமர்களோடு விடைபெற்று சென்றார்கள் என்பது இன்னும் என் மனக்கண்ணால் இருக்கின்றது. அதுதான் நான் பெற்ற கடைசி பாக்கியம். கடைசி क्वेश्चन சார், ஃபியூச்சர் ஆக்ஷன் பிளான் என்ன இருக்கு? இதெல்லாம் கட்சி செப்பரேட் ஆரம்பிக்க போறாரு சார்? மக்களிடையே முடியின்படி என்னுடைய முடிவு இருக்கும். டுமாரோ கவர்னர் இஸ் கோயிங் டு கம் சென்னை. ஆர் யூ கோயிங் வித் யுவர் எம்எல்ஏஸ் அண்ட் ஆஸ்கிங் ஹிம் டு புட் ஏ ஃப்ளோர் டெஸ்ட்? நான் கவர்னரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து செல்கின்ற நிலை ஏற்படாது. சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது கவர்னர்கள் எனக்கு சட்டமன்றத்தில் உங்களுடைய பலத்தை நிரூபிங்கள் என்று சொன்னால் நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்பொழுது நான் உறுதியாக நிரூபிப்பேன். எனக்கு ஆதரவு இருக்கிறது என்ற நிலையை நான் தெரிவிப்பேன். சார், திமுக பிஜேபி கூட சேர்ந்து அதிமுகவோட பார்ட்டின்னு எல்லாம் ஒரு குற்ற பண்ணுறது சின்னம்மா வந்து அலிகேஷன் பண்ணிட்டார் உங்கள் மேலே. ஸோ இதுக்கு நீ என்னோட சம்மதம் வேணும் சார்? அது முகாந்திரம் இல்லாத ஆதாரமற்றாத குற்றச்சாட்டு. எந்த நிலைக்கும் நான் அந்த நிலைக்கு போக மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நிறைய நாள் இந்த చాలా சைலண்டா இருக்குது. நீ ஒரே ஒரு தடவை நேத்திலிருந்து பரஸ்ட் ஆகிட்டு எல்லா நிஜம் உண்மையும் சொல்லிட்டார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். சடன்லி எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுங்க? சடன்லி ஒரே தடவை சடன்லி இப்படி மாதிரி நீ பேசுறதுக்கு காரணம் என்ன சார்? நான் நேற்று இரவிலிருந்து இன்று வரை அதற்குரிய காரணத்தை விளக்கமாக பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களும் செய்தியாளர்களும் விரிவாக கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் அறிந்து புரிந்து அதைவே என்னுடைய பதிலாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். கடைசியில் மேடம் ஜெயலலிதா மேடம் நீ எப்படி பார்த்துருக்காரா? அவரோட மேடமோட டெத் மேலே என்கொயரி கமிஷன் போடுறேன்னு சொல்கிறாரு. அது என்னைக்கு நீ கமிஷன் போடுறாரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கடைசியில் நீ எப்போ அம்மான்னு பார்த்துருக்கா சார்? கடைசியாக நான் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுவதற்கு முதல் நாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றுதான் தலைமை செயலகத்துக்கு வந்து வீடு திரும்புகின்ற பொழுது நான் கூடவே இருந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அங்கே மற்ற அமைச்சரோடு நான் இருந்தேன். அப்பொழுதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நான் நேரடியாக பார்த்து அவர்களும் குமர்களோடு விடைபெற்று சென்றார்கள் என்பது இன்னும் என் மனக்கண்ணால் இருக்கின்றது. அதுதான் நான் பெற்ற கடைசி பாக்கியம். கடைசி क्वेश्चन சார், ஃபியூச்சர் ஆக்ஷன் பிளான் என்ன இருக்கு? இதெல்லாம் கட்சி செப்பரேட் ஆரம்பிக்க போறாரு சார்? மக்களிடையே முடியின்படி என்னுடைய முடிவு இருக்கும். ప్రజామోదయోగ్యమే తన ఆరోగ్యం చెప్పి ప్రజల కోసం తాను ఖచ్చితంగా సాధ్యమైనంత వరకు అన్నాడీఎంకేతో ఉండడానికి ప్రయత్నిస్తానని చెప్పి కూడా తమిళనాడు సీఎం ఓ పన్నీర్ సెల్వం ఎన్టీవీకి ఇచ్చినటువంటి ఇంటర్వ్యూలో చెప్పారు.